மூச்சு இல்லை, வந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் வீடியோக்கு வந்திருக்கேன் டியர்ஸ். அப்போ நேற்று கொடுத்தீங்களா, அது என்னக்கா? அது வந்து ஓல்டு கிளிப்பு. நம்ம பேசி கொடுக்க முடியல அப்படின்றதுனால டப்புன்னு கட் பண்ணி அதை ஆட் பண்ணி விட்டது. இன்றைக்கி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு வந்திருக்கேன். ஓகே டியர்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீரீஸை பார்த்துருவோம். இன்றைக்கி என்ன சீரீஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, ராதே மண்டல சீரீஸ் போட்டிருக்கேன். கொடுக்கவே மைண்ட் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சா, அதனால சரி. ஆனால் நம்ம சீரீஸ்ன்னு எடுத்துட்டோம்ல, கொடுத்து தானே ஆகணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து ராதே மண்டல் சீரீஸ் கொடுத்துருக்கேன். ஓகே டியர்ஸ், நம்ம ராதே மண்டல் சீரீஸ் பார்த்துட்டு வந்துடுவோமா? பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சீரீஸை பற்றியும் பேசுவோம், மற்றதை பற்றியும் பேசுவோம். ஓகே வாங்க, ராதே மண்டல் சீரீஸ் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். டாக்டர் தம்பி, இப்போ என் பொண்ணு எப்படி பாருங்க? என் பொண்ணுக்கு பரவாயில்லைங்க? என் பொண்ணுக்கு எதுவும் இல்லைங்க? ஏதாவது சொல்லுங்கப்பா. என் பொண்ணு, என் பேர குழந்தை எப்படி பாருங்க? சொல்லுங்கப்பா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. யாரும் ஒரு டாக்டர் வரணும், அவர் வந்தாதான் இதை பார்க்க முடியும்னு சொன்னீங்கம்மா. அவர் வந்தாரா? என் பொண்ணை பார்த்தாராம்மா? என் பொண்ணுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா? என் பொண்ணு, என் பேர குழந்தை எப்படிமா இருக்காங்க? சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்லுங்க. ஏன் எல்லாரும் இப்படி அமைதியாக இருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது நீங்க எதுவும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா என் பொண்ணுக்கு எதுவும். ஹலோ அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. உங்க பொண்ணுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு உங்க பொண்ணு உங்க பேர குழந்தை சௌக்கியமா இருக்காங்க. டாக்டர் தம்பி, உண்மையாக சொல்றீங்களா? என் பொண்ணுக்கு எதுவும் இல்லையா? ஏதோ கூடி சுத்திருச்சு, குழந்தை வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கான டாக்டர் இல்லை அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களே. இது காலையில இருந்து போராட்டமா இருந்தது, இப்போ நல்லபடியா நடந்துச்சுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது உண்மைதானே? நான் நம்பலாம்ல? நீங்க நம்பலாமா? நாங்க ஏமா உங்ககிட்ட போய் சொல்ல போறோம்? டாக்டர் சார் சொல்றது உண்மைதான். அது மட்டும் அந்த பெரிய டாக்டரையும் சார் தான். டாக்டர் தம்பி, நீங்க தானே அது? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நேத்துல இருந்து நீங்க வராம என் பொண்ணு எவ்வளவு பாடுபட்டுட்டா தெரியுமா? ஏயா, நேத்தே வந்திருக்கலாம்ல, என் பொண்ணு இத்தனை வழியை தாங்கிருக்க மாட்டாளா? பரவாயில்லையா, இன்னைக்காவது வந்தீங்களே, வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க, அது போதும். என் பொண்ணையும் எங்க வீட்டு வாரிசையும் காப்பாத்திட்டீங்களா, அது போதுங்க, அது போதும். ரொம்ப நன்றிங்க. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க இப்ப மட்டும் வரல, என் பொண்ணு என் பேர குழந்தையும் நான் உயிரோட பாப்பேன்னு கூட தெரியல. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. இப்ப நீங்க என் கண்ணுக்கு எங்க குலசாமி மாதிரி தெரியுறீங்க. என்னையோட வயசுல நீங்க ரொம்ப சின்ன பிள்ளை, உங்க காலில் விழுந்தாலும் தாகும். ஐயா ஐயோம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, நியாயமா பார்த்தா இது என்னோட கடமை. நியாயப்படி இதை நான் நேற்றே பண்ணியிருக்கணும். ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் தவறி வந்துட்டேன். ஆனாலும் உங்க பொண்ணோட உயிரும் உங்க பேர குழந்தை உயிரும் நல்லபடியாக காப்பாத்திட்டேன். அதுவே எனக்கு போதும். இங்க பாருங்கம்மா, இனிமே உங்க பொண்ணுக்கும் உங்க பேர குழந்தைக்கும் இன்னும் எந்த ஆபத்தும் இல்லை. ரெண்டு பேரும் ரொம்ப சௌக்கியமா இருப்பாங்க. நீங்க போங்க, போய் முதல்ல உங்க பொண்ணு உங்க பேர குழந்தையும் பாருங்க. போங்கம்மா. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க சொன்ன மாதிரி இனி என் பொண்ணுக்கு என் பேர குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லைல்ல? இனி எதுவும் ஆகாதுல்லப்பா? ஆமாம்மா, இனி எந்த ஆபத்தும் இல்லை. உங்க பொண்ணு உங்க பேர குழந்தையும் ரொம்ப சௌக்கியமா இருப்பாங்க. எனக்கு 7 நாளைக்கு அவங்க இங்க இருக்க வேண்டியது இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க, சரிங்களா? நான் தினமும் மார்னிங் வந்து அவங்க விசிட் பண்றேன். ஓகே? சரிங்க தம்பி, இது போதும், இது போதும்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. அந்த கடவுள் தான் உங்களை எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. சரிம்மா, நீங்க போங்க. நீங்க போய் உங்க பொண்ணையும் பேர குழந்தையும் பாருங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். போங்கம்மா. சரிப்பா தம்பி, நான் போறேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. அம்மா, டாக்டர் அம்மா, ரொம்ப நன்றிம்மா. தம்பி, ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும்மா, நீங்க போங்க, நீங்க போய் உங்க பொண்ணை பாருங்க. சரிங்கம்மா. ஆமாங்கம்மா, இன்னைக்கு ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணையும் பேர குழந்தையும் நல்லா நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க மனசை திருப்தி அடைஞ்சிருக்கும். சார், நீங்க மட்டும் வரணும். இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு ஏதாவது நான் இருந்ததுன்னா இவங்களும் அவங்க பொண்ணு கூட போய் சேர்ந்துருப்பாங்க சார். கிஷோர், எதுக்கு இப்படி சொல்றீங்க? ஆமா டாக்டர், கிஷோர் சொல்றது கரெக்ட் தான். நேற்று நீங்க இந்த அம்மாவை பார்க்கலீங்க. அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி கொடி சுத்துருச்சு, ஆபரேஷன் கிரிட்டிக்கல்னு சொன்னதுதான். இந்த அம்மா ஒரு பக்கம் துடிக்கா, அந்த பொண்ணு வழியில ஒரு பக்கம் துடிக்கா. நம்மளாம் டாக்டர் தான் சார், நம்ம எல்லாரும் எத்தனை பேஷண்ட்ஸை பார்த்துருக்கோம். ஆனா ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா தானே இருக்கும். அது மட்டும் இல்லை டாக்டர், இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் நீங்க தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதான் உங்களுக்கு அத்தனை தடவை கால் பண்ணும். ஆனா நீங்க ஃபோனை பிக் பண்ணவே இல்லை டாக்டர். ஆமா டாக்டர், நேற்று நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்க காலே பிக் பண்ணலாம். அதனால நாங்கள் எல்லாரும் பேசி நேற்று நைட்டு ஆபரேஷனுக்கு டிசைட் பண்ணோம். டாக்டர், நேற்று நைட்டு இந்த ஆபரேஷன் நடக்க வேண்டியதுதான். நம்மளுடைய அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன்ஸ் ஒர்க் ஆகல. அதனால தான் நாங்கள் இந்த ஆபரேஷனை கொஞ்சம் டிலே பண்ணணும். நல்ல வேலை நீங்க வந்து நினைட்டீங்க டாக்டர். உண்மையாவே காலையில் உங்களை பார்த்ததும் நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் டாக்டர். வாட் நான்சென்ஸ்? அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் ஒர்க் ஆகலன்னா அதனால நீங்க ஆபரேஷனை போஸ்ட்போன் பண்ணீங்களா? உடனே வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும். ஆமா டாக்டர், பேஷண்ட் உடனே நம்ம எம்ஆர்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆம்புலன்ஸ் வர டிலே ஆயிடுச்சு டாக்டர். அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. எங்க நல்ல நேரம், பேஷண்டோட நல்ல நேரம் நீங்களும் வந்துட்டீங்க டாக்டர். வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் ஒரு ரீசனா? என்ன இது சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அங்க இருக்கிறது ஒரு பேஷண்ட், அதுவும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் உள்ள ஒரு பேஷண்ட். நீங்க என்னடா இது இல்லை அது இல்லைன்னு ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க? இன்கேஸ் நான் இன்னைக்கு வரலனா என்ன ஆயிருக்கும் உங்களோட நிலைமை? டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நாங்களும் எங்களால் முடிஞ்சது ட்ரை பண்ணி தானே டாக்டர் இருந்தோம். நாங்கள் எதையுமே அவாய்ட் பண்ணலைங்க. ஆமா டாக்டர், கிட்டத்தட்ட 1 வீக்கா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பேஷண்ட்டை நீங்க பார்த்துருக்கீங்க.
இந்த 1 வீக்லாம் எத்தனை பேஷண்ட் இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டி வந்தாங்க தெரியுங்களா? நல்ல வேலை டாக்டர், எங்களால் முடிஞ்சதை பண்ணி நாங்கள் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஓரளவுக்கு கியூர் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக எங்களால் முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்களும் என்னமா தான் நினச்சோம். அந்த கடவுளை பார்த்து தான் டாக்டர் உங்களை இன்னைக்கு இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா நீங்க வரதுக்கு லேட் ஆகும். அதான் வெளியில போயிட்டு வாங்க. அப்பதான் வீட்டுக்கு சீக்கிரம் வருவீங்க. நீங்க வீட்டுக்கு வந்தா நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. டாக்டர், இந்த 1 வீக் உங்களை எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்து நின்னது உண்மையாவே அந்த கடவுள் செயல் தான் டாக்டர். இந்த பேஷண்ட் உங்களால தான் அவங்க பிழைக்கணும்னு இருந்திருக்கேன். அதனால தான் எப்படியோ கடவுள் உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்காரு. யார் ரூபத்துல தான் கடவுள் உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு வர லேட் ஆகும் மாமா. நீங்க வெளியில போயிட்டு வாங்க. அப்பதான் சீக்கிரம் வீட்டுக்கு வருவீங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க மாமா. அப்பதான் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். உங்க மேல என்கிட்ட ஏதாவது பேசி வந்து இருக்க முடியும். டாக்டர், டாக்டர், சொல்லுங்க டாக்டர் கேட்குறேன் தப்பா நினைக்காங்க. இனிமேல் ரெகுலராக வருவீங்களா? இல்லை இன்னைக்கு வந்து சும்மா விசிட்டிங்காக வந்திருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க மாமா. நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா லேட் ஆகும். அதுவே நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தா வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவீங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. ஆமாம் டாக்டர், இனிமேல் ரெகுலராக வருவீங்களா? இல்லை மேடம் கேட்ட மாதிரி இன்னைக்கு மட்டும்தான். அப்படிலாம் இல்லை, இனிமேல் ரெகுலராக வருவேன். தேங்க்ஸ் டாக்டர். உங்கள் வண்டிக்கு நீங்கள் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் தலைக்கீழ மாறிடுச்சு டாக்டர். நீங்கள் கேட்கலாம் இதுக்கு மேலே நான் ஃபாரினில் தானே இருந்தேன். நான் வந்து 1 or 2 months தானே ஆகுதுன்னுட்டு. டாக்டர், நீங்கள் இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி உங்களை போலவே இதே போலவே இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அந்த டாக்டர் இங்கே இருந்தார். ஆனால் இப்போ அவர் செப்பரேட்டாக கிளினிக் ஓப்பன் பண்ணி அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தது தான் நீங்கள். இப்போ நீங்களும் விட்டு வந்ததும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ தான் டாக்டர் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. சாரி, நான் 1 வீக்கும் ஒரு சின்ன வேலையும் வெளியிலே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். இனி ரெகுலராக ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க. நீங்கள் போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்க. இனி நான் ரெகுலராக என் டைமை கீப் பண்ணி வந்துடுவேன். ஓகே தேங்க்ஸ் டாக்டர். நீங்கள் ரெகுலராக வரேன்னு சொன்னதே போதும் டாக்டர். எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இனிமேல் பேஷண்ட்ஸ்க்கும் எந்த கவலையுமே இல்லை. நீங்கள் இருக்கீங்களா? அது போதும் டாக்டர். ஆமாம் டாக்டர், நீங்கள் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் தலைக்கீழ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. தேங்க்யூ டாக்டர். ஓகே. பத்மா டாக்டர், இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். அது நீங்களே பார்த்துருவீங்களா? ஆமாம் டாக்டர், நானும் லலிதாவும் தான் பார்க்குறோம். நாங்கள் 2 பேருமே பார்த்துருவோம் டாக்டர். ஓகே, கேரியா. எதுனா டவுட்ஸ்னா கூப்பிடுங்க, நான் வரேன். ஷியோர் டாக்டர். சே, அம்மா பண்ண தப்புக்கு நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்தேன்? அப்போ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னா? நான் பண்ணது பெரிய தப்பு. அம்மா மேலே இருக்க கோவத்தை நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் மேலே காரணம்? நான் எப்போ போல நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும்? அம்மா கிட்ட பேசாமல் இருந்திருப்பேன். அதான் நான் அம்மா கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருக்கிறது அது நான் அம்மாவுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் இல்லைன்னா இங்கே இருக்க என் பேஷண்ட்டுக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஆகும்னா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருக்கக்கூடாது. அது மட்டும் நான் செய்ய மாட்டேன். இனி எப்போவுமே என் வேலையை நான் கரெக்டாக பார்ப்பேன். ஆமா மாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா நீங்க வீட்டுக்கு லேட்டா வருவீங்க. நீங்க வெளியிலே போங்க. அப்பதான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவீங்க. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டா நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. ரொம்ப நன்றி தம்பி. அந்த கடவுள் தான் உங்களை எப்படி இன்னைக்கு இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தலைமேல எழுத்தொன்னு உண்டு, யார் சொல்ல கூடும். புரியாத புதிராச்சு பொண்ணு நினப்பு, கனவாத பார்த்து அழிஞ்சாச்சு நம்ம பொழப்பு. அந்த தேவதாசு கதைய போல என் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. 2 வித்து புட்டு சிச்சி என்ன ஒரு முட்டாள கிளியே. ஹலோ ஹலோ மேடம், கேக்குதுங்களா மேம்? கேக்குது, சொல்லுங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க சொன்ன மாதிரி சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க மேடம். மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சா? ஆமாம் மேடம், வந்தது மட்டும் இல்லை, அவரால் ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு மேடம். மேடம், நேற்று தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் நீங்கள் உடனே டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வர வைப்பீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். மேடம், ஒரு வாரமாக டாக்டர் இங்கே ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் தலைக்கீழ இருந்தது. கவலைப்படாதீங்க, இனிமேல் மாமா தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஆமாம் மேடம், டாக்டர் அதான் சொன்னார். இனிமேல் ரெகுலராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவேன்னு டாக்டர் அதான் சொன்னார். மேடம், நாங்கள் உங்களுக்கு தான் மேடம் தேங்க்ஸ் சொல்லணும். நேற்று தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். நீங்கள் போங்க, கண்டிப்பாக மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வருவார்னு சொன்னீங்க. அதே போல் சார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸா? இந்த தேங்க்ஸ் நியாயமாக நான் தான் உங்களுக்கு சொல்லணும். மாமாக்காக நீங்கள் எல்லாரும் காத்துட்டு இருந்திருக்கீங்களா, அதுக்காக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன மேடம் நீங்கள் போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம் மேடம், நீங்கள் சரி, அதான் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்களா, இனிமேல் மாமா பார்த்துப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். இல்லை மேடம், அது அட என்னங்க, மாமா ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வரணும்னு சொன்னீங்களா, அது சொன்னேன். மாமா ஹாஸ்பிட்டலுக்கு தினந்தோறும் வருவாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க. கவலையை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். எனக்கு வீட்டில் எக்கச்சக்க வேலை இருக்கு. சமைக்கணும், பாத்திரம் தைக்கணும், அத்தை பார்க்கணும், மாமா பார்க்கணும், இப்படி எக்கச்சக்க வேலை இருக்கு. என் வேலையா இருக்காதீங்க. சரி, அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. தூங்க போலாமா? போலாங்க. இருங்க, இழுத்து குட்டி அரியா குட்டியும் கூட்டிட்டு வரேன். தூங்க போலாமான்னு கிட்ட தூங்க போலான்னு சொல்கிறேன்.
அப்புறம் எப்போ சாப்பிடுவேன்? இல்லைங்க அது இல்லை எனக்கு பசிக்கலாம். நீங்கள் வாங்க உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. பசிக்கலையா? ஏன்டி எதனால பசிக்கலாம்? இல்லைங்க அது பசி இல்லை. புரியுது. உனக்கு இப்போ பசிக்காதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீ கீழே வா, உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கேன். நம்ம ரூமுக்கு போ வா. ஏங்க நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க. எப்படி எப்படி நீ சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடணும். உனக்கு எப்படி பசிக்கலையோ அப்படிதான் எனக்கும் பசிக்கலாம். ஏங்க இது என்னங்க வம்ப போச்சு? எனக்கு மனசு சரியில்லை, அதனால எனக்கு பசிக்கலாம். உங்களுக்கு என்னவா? எனக்கு என்னவா? உனக்கு மனசு சரியில்லைனா அதனால எனக்கு பசிக்கலாம். சும்மா விளையாடாதீங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். உண்மையாவே எனக்கு பசிக்கலாம். வா, நீ சாப்பிடாத போது நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு பசி இல்லை, கீழே போலாம். நீ முதல்ல கீழே இறங்கி வா, உன்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. நீ கீழே வா. கேட்கறதுக்கா? என்னங்க எது வந்தாலும் இங்கே கேளுங்களேன். இங்க கேட்க முடியாது. பொண்டு பிடிச்ச கூட்டம் நிறைய இருக்கு, இங்க வச்சு கேட்க முடியாது. ரூமுக்கு வா, அங்க வச்சுதான் கேட்க முடியும். பாடி ஆமா ஆமா, பொண்டு பிடிச்ச கூட்டம் நிறையவே இருக்கு. அச்சோ என் செல்லக்குட்டி, உங்களுக்கு தூக்கணுமா? இப்பதான் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டதுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க. அப்பதான் வயிற்றுல போய் சாப்பாடு ஒட்டும், இல்லைன்னா வயிற்றுலயும் ஒட்டாது. பெரிய கண்டுபிடிப்பு தான். என்னங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு. உன் கண்டுபிடிப்பு ரொம்ப பெருசா இருக்கேன். ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும், எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, குழந்தை சாப்பிட்டதும் அப்படியே உட்காரக்கூடாது, கொஞ்சம் அப்படி இப்படி ஓடி ஆடி விளையாடணும், அப்பதான் ஜீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்க பாட்டி என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பப்ப என்ன தோணுதோ அதெல்லாம் எடுத்து விடுறேன். அது சரி. ஆமா, ரியா குட்டி இப்ப கேள்வி கேட்டால அதுக்கு பதில காணும். ரியா குட்டி கிட்ட கேள்வியா? என்ன கேட்டா? என்ன கேட்டாலும் ரியா குட்டி இப்போ உன் சித்தி கிட்ட என்ன கேட்டா? ஓய் இங்க பாருடி. ஏய் உன்னதான். சொல்லுங்க. அதான் குழந்தை கேட்கலாம், பதில் சொல்லு. சொல்றேங்க. ரியா குட்டி சித்தி எப்ப ஆளுத? இப்ப சமாதானம் ஆகிறதுக்கு? அதுல சித்தி ஆளலாம் இல்லையே. அது ஒண்ணும் இல்ல ரியா குட்டி, உங்க சித்திக்கு அப்போ கண்ணு வேர்த்திருக்கு, அதான் கண்ணுல தண்ணி வந்திருக்கு. அப்படிதானடி? ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. ஆமா, கண்ணு வேர்த்துச்சு, அதான் அதனாலதான் தண்ணி வந்திருக்கு. அதுதான் ரியா குட்டி தப்பா புரிஞ்சுக்கிட்டா. உருட்டு உருட்டு, எவ்வளவு உருட்ட முடியுமோ உருட்டேன். ஏண்டி இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்லுவேன்? பொய்யா? இல்லைங்க அது. ஒரு வார்த்தை வாய் திறக்காத, அமைதியா கீழே வா. எது வந்தாலும் ரூமுக்கு போய் பேசுவோம். குழந்தைங்க இருக்காங்களா, இவங்க முன்னாடி எதுவும் பேச வேணாம். நீ கீழே வா, உனக்கு வச்சு எடுக்கும் வாடி. பிரியா குட்டி, இனிமே உன் சித்தி அழுவாதான்னு கேட்டா ஆள மாட்டேன் தான் நினைக்கிறேன். ஆளாத அளவுக்கு சித்தப்பா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இனி உன் சித்தி ஆள மாட்டோம், நான் பாத்துக்கிறேன். பிரியா குட்டி, உங்க சித்தி கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவோம். என்ன சமாதானப்படுத்துறது உங்க சித்தப்பாலாம், அதனால கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவோம். என்ன அப்படிதானே? உன்னதான் கேட்கிறேன், நான் சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆயிடுவதானே? குழந்தைதான் புரியாம பேசுறான், நீங்களும் ஏதோ நான் என்ன இப்ப கோவமா மாறினேன் சமாதானம் ஆகிறதுக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. சரி வாங்க நம்ம கீழே போவோம். ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? ரியா குட்டி லித்து குட்டி மாதிரியா? அவங்கள ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா? நீ எப்படின்னு எனக்கு தெரியும். நீ இப்ப சமாதானம் நீ ஆகலையா, அழுதியா அழலையான்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ பாருடி, இது வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பார்த்துப்பேன், கண்டிப்பா பார்த்துப்பேன். உதடு துடிக்கும் பேச்சு இல்லை, உயிரும் இருக்கும் மூச்சு இல்லை, வந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை, உன் புள்ள புழ சத்தம் மக்கள் வேறு ஜீவன் கண்ணீரில் உயிர் துடிக்க, கண்ணாவா உயிர் கொடுக்க. முன்னாடி சொல்லிட்டு இருக்க அமைதியா இருக்க. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இனி உனக்கு எந்த கஷ்டமும் வராம பார்த்துப்பேன், கண்டிப்பா பார்த்துப்பேன்.
கஷ்டம். ம், பார்க்கலாம். சரி போலாங்க. என்னடி நான் மட்டும் சிரிப்பு சிரிக்கிறான்? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ தான் என்ன புரிஞ்சுக்கலாம். நீ என்ன பாரு, கூடி சீக்கிரமே உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரி வா போ. சரிங்க போவோம். சரிடி முன்ன போ, நான் தூக்கிட்டு தூக்கிட்டு வரேன். இல்லைங்க நானே தூக்கிட்டு வரேன், நீங்க போங்க. ஏய் மொத்தமாக அவளை நீயே வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டியும். என்கிட்டயும் கொஞ்சம் கூடு. ஏங்க நான் என்ன உங்க பொண்ணு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க. நீங்க போய் தூக்குங்க. அவ உங்ககிட்ட வந்தா நான் தூக்கல. போதுமா? போங்க போய் தூக்குங்க. ரொம்ப பேசுறானே. ஒருவேளை நான் தூக்கும் போது தூக்கிட்டு வரலாமா? சிச்சி ஏன் பொண்ணாச்சு அதில் வராமல் இருக்க மாட்டான். ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான்? வாலிய விடு, நான் கூப்பிட்டா என் தூக்கிட்டு வருவான். நாகரு நானும் கூப்பிடுங்க சொல்றேன். அவ உங்ககிட்ட வந்தா சந்தோஷம் தாங்க பட போறேன். நான் என்ன போறாமையா பட போறேன் உங்களை மாதிரி. ஏய், நீ இப்ப என்ன சொன்ன? என்ன மாதிரியா? ம் ஆமா உங்களை மாதிரி நான் என்ன போறாமையா பட போறேன். இந்த மாதிரி பொறாமப்படுவியா? ஏய் நான் யாரடி பார்த்து பொறாமப்பட்டேன்? நீ பாத்தியா நான் யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டேன்னு? நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட தாட்லாம் எனக்கு கிடையாது. ஆமா ஆமாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் இல்லதா? நானும் பார்த்தேனே. நித்துக்குட்டி அம்மானு கூப்பிடாதா, எனக்கு பொறாமையா இருக்குன்னு நீங்க உங்க வாயால சொல்லவே இல்லைங்க. நான் அது கேட்கவே இல்லை. ஓஹோ ஏய் அது அன்னைக்கு அது வேற. அது வந்து அது என்னன்னா அது அன்னைக்கு வேற நடந்தது. நீ யாரோ வரையா கேட்டுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்காதடி. இப்படிலாம் பேசாது. சரி சரி தடுமாறாதீங்க. நீங்க தடுமாறினா கூட நல்லா தான் இருக்கு. ஆமா அன்னைக்கு நான் வேற எதையே கேட்டுட்டு தான் இப்ப அறகுறையா சொல்லிட்டு இருக்கேன். போங்க போங்க போய் உங்க பொண்ணை கூப்பிடுங்க போங்க. எதுக்கு இப்ப இவ்வளவு பக்கத்துல வந்தீங்க? ஒண்ணும்ல. இப்ப என்னமா சொன்னீங்க? என்ன சொன்ன? தடுமாறினா கூட நல்லா இருக்கான். ஏய் என்ன சொன்ன? அது பேசிட்டே இருந்தோமா, அது பட்டுன்னு மனசுல இருந்து வந்துருச்சு. சாரிங்க, அது தெரியாம சொல்லிட்டேன். ஏய் நான் இப்போ உங்கள்கிட்ட சாரி கேட்டேனா? நீ சொன்னது எனக்கும் பிடிச்சிருந்தது, அதான் திருப்பி கேட்டேன். அப்புறம் பொறாம படுவேன். உன்னை பார்த்து கண்டிப்பாக பொறாமப்படுவேன். ஏன்னா நீ என்னை பொறாமப்பட தான் வைக்கிற. இப்ப இவர் என்ன சொல்றாரு? பிடிச்சிருக்கா? என்னமோ சொல்றாரு. பொறாமப்படுவீங்களா? பாடுங்க பாடுங்க, பொறாம பாட்டுக்கோங்க. குட்டி என் சொன்ன குட்டி ஓடியாங்க ஓடியாங்க. அப்போ உங்களை தூக்கிட்டேன் கீழே ரூமுக்கு போகலாம். வாங்க வாங்க அப்போ தூக்கிட்டு ஓடியாங்க. என்ன சிரிப்பேன்? ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அடி அதான் சொன்னல, இந்த ஒரு விஷயத்துல தானே உன்னை பார்த்தாலும் எனக்கு பொறாமையா இருக்கேன். மூச்சு பாரு சீப்படி. நான் தான் முன்னாடி சொன்னல, வீட்டுக்குட்டி நீங்க கூப்பிட்டா வர மாட்டானு. நான் இல்லாத போது கூப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்ககிட்ட வருவேன். நான் இருக்கும்போது கூப்பிட்டீங்கன்னா வர மாட்டான். இதை புரிஞ்சுக்கோங்க. நாகரிங்க. ஏய் என்ன சவாலம்? நீ இருக்கும்போது அவளை தூக்கி காட்டுறேன் பார்க்கலையா? வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. நான் இருக்கும்போது வீட்டுக்குட்டி நீங்க தூக்கி பாருங்க, கண்டிப்பா உங்ககிட்ட வரவே மாட்டான். வேணாம்டி, என்கிட்ட சவால் விட்டு தோத்து போகாத. ஏங்க சவால் விடுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களால கண்டிப்பா லித்துக்குட்டியை நான் இருக்கும்போது தூக்கவே முடியாது. முடிஞ்சா தூக்கி காட்டுங்க பாப்போம். ஏண்டி என்கிட்டயே சவால் விடுறேன்? பண்றேன்டி. கீழே வா, உன் கண்ணு முன்னாடி லித்துக்குட்டி தூக்குறனா இல்லையான்னு பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். வாங்க வாங்க, இதுக்காகவே சீக்கிரம் கீழே போவோம். வாங்க வாங்க, நீங்க எப்படி லித்துக்குட்டியை தூக்குறீங்க, அவளை உங்ககிட்ட எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். போலாமா? ஏய் என்கிட்ட சவால் விட்டது மட்டும் இல்லாம நக்கலவா பேசிட்டு இருக்கான் பாரு. சரி லித்துக்குட்டி தூக்கிக்கா, கீழே போவோம். 2 நிமிஷம், லித்துக்குட்டியை தூக்கிட்டு கீழே சீக்கிரம் வந்துடுறேன். நீங்களும் சீக்கிரம் வாங்க, எப்படி தூக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய் எவ்வளவு அவசரம்? என் பொண்ணு என்கிட்ட வரமாட்டாங்கிறது உனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். சூச்சமக்காரி வாருடி, என்ன பண்றேன்னு தூக்காவல. இப்பவே என்னதான் தூக்க சொல்றீங்க, இதுல கீழே வேற வந்து நீங்க லித்துக்குட்டி தூக்குவீங்களாமா? அதுவும் நான் இருக்கும்போது அதை பார்க்கணும்லங்க. நீங்க எப்படி தூக்குறீங்க, அது எப்படி உங்ககிட்ட வரான்னு நான் பார்க்கணும்ல. அதுக்குதான் இந்த அவசரம். போலாமா? போலாம் போலாம். கீழே வந்து பார்க்க தானே போறேன். பாரு என்ன நடக்குது. இந்த ரியா எங்க போனா? ரொம்ப நேரமா ஆளைய காணோம். ரியா 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 எங்கம்மா இருக்க? சாப்பிட்டுட்டு தூங்குறீன்னு சொன்னேன், எங்க போனான்னு தெரியல. ரியா இவளை என்னதான் பண்றது? காலையில ஸ்கூல் இருக்கு, இப்ப படுத்தாதான் காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். ஆனா இவளை இன்னும் ஆளை காணோம், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நானும் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், இவ வேற என்ன மேற்கொண்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். ரியா ரியா எங்க போன? ஒருவேளை என் மாமியா கூட போய் படுத்துட்டு இருக்காளா? அங்கதான் போயிருப்பான். இவங்க கூட ஒட்ட விடக்கூடாதுன்னு பார்த்தா, ஆனா இவன் என்ன தவிர மத்த எல்லாரும் கூட ஓட்டிக்கிட்டு இருக்கான். இரு இவளுக்கு எனக்கு இருக்கு. ஆமா நீ
ராதா கூட வரட்டும். இவ்வளோ பிரியா ஏரியா லித்து குட்டி ரியோ குட்டி 2 குட்டி செல்ல குட்டிங்க. சரி சரி நேரமாச்சு தூங்க போலாமா? ஏரியா ஏரியா இவ்வளோ நேரம் போய் தொலைஞ்சா? நான் உன்னை இவ்வளோ நேரம் மாமன் தேடிட்டு இருக்கேன். நீ என்னடா கண்ட காலத்தையும் கூட இன்னும் பல காமிச்சிட்டு வர. அக்கா அது என் கூட தான் இருந்தா. இவ்வளோ நேரம் என் கூட மொட்டை மாடியில் தான் இருந்தா. அவளையும் கத்திட்டுறீங்க. இங்க பாராதா, நான் உன்கிட்ட கேட்கல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏரியா உனக்கெல்லாம் ஒர்ரி பண்றது இல்ல? யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பழகணும் கொஞ்சம் கூட பார்த்து பேசணுன்ற புத்தி இல்ல? கொண்டதுங்க கிட்ட பேசி பழகிடுவியா? என்னது சாப்பாடு சாப்பிட்டியா? ஏண்டி இங்க ஒருத்தி உனக்காக சாப்பாடு போட்டு வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா கொண்டதுங்க கிட்ட போய் சாப்பிட்டு வர? உனக்கெல்லாம் அறிவில்ல? சே உன்னாலும் எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்னடா கொண்டதுங்க கையால சாப்பாடு வாங்கி தின்னுட்டு வரேன்ற உன்ன. நான் சாப்பாடு ஊட்டி விட்டது நம்ம வீட்டு சாப்பாடு தான்க்கா. நான் ஒன்னும் தனியா சமைச்சு ஊட்டி விடல. இதுல நீங்க தராதரம் பாக்குறதுக்கு எதுவுமே இல்லையாக்கா. லித்து குட்டி கிட்ட ஊட்டி விடும்போது ரியா குட்டி எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா. எப்படி இந்த குழந்தைய பார்க்க வச்சுட்டு இந்த குழந்தைக்கு மட்டும் ஊட்டி விட முடியுமா? அது நல்லா இருக்காதுல்ல. சாப்பாடு உங்க வீட்டு சாப்பாடு தான்க்கா. நீங்க எதிர்பார்க்குற தரத்துல தான் இருக்கும். என் வீட்டுல நான் கொண்டு வரலக்கா. தெரியும் உன்னால தெருவில் போற வரதுங்க கிட்ட நான் பேச்சு வாங்குற மாதிரி இருக்கேன். இங்க வா இங்க வான்னு சொன்ன. இங்க வாடி. நான் கூப்பிடும் போதே வந்துரு. ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன். வர மாட்டேன்னு சொன்ன உன்னை கொன்னே போட்டுற மாட்டேக்கா. இங்க வான்னு. அக்கா உங்களுக்கு ஏமால தானே கோவம். இதுக்கு ஏமால உள்ள கோவத்தை குழந்தை மேல காட்டுறீங்க. அவ என்ன பண்ண? அவ எதுவும் பண்ணலக்கா. தயவு செஞ்சு குழந்தைய திட்டாதீங்க. அவளை அடிக்கவும் செய்யாதீங்க. அவங்கள பார்த்து எப்படி பயப்படுற பாருங்க. இங்க பாரு நான் உன்கிட்ட எதுவும் பேசல. இதுல நீ தலையிடாத. இது ஏன் குடும்ப விஷயம். இதெல்லாம் அனவசமா நீ தலையிட வேலை வச்சுக்காத. என்னைக்கு அதனால வீட்டை விட்டு போக போறவ நீ எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கியோ? இந்த அறிவுரெல்லாம் எனக்கு தூக்கிட்டு வராதா. உன் வேலை நம்ம அதை மட்டும் பாரு. ஏரியா இங்க வான்னு சொன்ன. இப்ப நீ வாரியோ இல்ல நான் தரத்தன்னு பிடிச்சி இழுத்துட்டு போவா. ரியா குட்டி அம்மா கூப்பிடுறாங்களா? போங்க. அம்மா அடிக்க மாட்டாங்க. போமா போமா. தெரியும் இப்ப நீ வரலன்னு வச்சுக்க உன்னை கோவத்தை பிடிச்சி தரத்தானே எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். ரியா குட்டி அம்மா கோவப்படுறாங்களா? வாங்க சித்தியும் கூட தான் இருக்கேன். அம்மா அடிக்க மாட்டாங்க. வாமா நான் கூட்டிட்டு போறவா. ஆமாண்டி என்ன உனக்கு பிடிக்காது. உனக்கு எப்படி என்ன பிடிக்கும்? கண்ட கழுதிங்க தானே உனக்கு பிடிக்கும். தெருவில் போறது வருதுங்களா உனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்கக்கா குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க முன்னாடி எதுக்கு தேவையில்லாம பேச்சு? இப்ப உங்களுக்கு என்ன? ரியா குட்டி உங்க கூட வரணும் அவ்வளவுதானே? இப்பவே வருவோம். ரியா குட்டி சித்தி சொல்றால சித்தி சொன்னா நீங்க கேப்பீங்களா? வாங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். வாடி தங்க. அதான் சித்தி பக்கத்துல இருக்கல எடுத்தாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது. வாங்க நான் கூட்டிட்டு போறேன். நான் கூப்பிட்டா வர மாட்டேன். மத்தவங்க சொன்னாதான் இங்க வருவியோ? அம்மா கிட்ட வரதுக்கு இன்னொருத்தவங்க சொல்ல உனக்கு. ஏண்டி நான் உனக்காக இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நீ போய் மேஞ்சிட்டு வரியா? வாடி. அக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைகிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? குழந்தை இப்ப இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு யார் மேல கோவமோ அவங்கள திட்டிட்டு இருக்கோங்க. நீங்க திட்டுறத கண்டிப்பா வாங்கிப்பாங்க. அவங்கள திட்டிக்கோங்க. இங்க பாராதா முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது என் குடும்ப விஷயம். இவ என் பொண்ணு. என் பொண்ணை திட்டதுக்கோ அடிக்கிறதுக்கோ எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அண்ணி அண்ணி இப்ப நீங்க ராதா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இவன் பின்னாடி வருது தெரியாம நான் வேற என் கோவத்தை மொத்தத்தையும் காமிச்சிட்டேனா? இவன் மொத்தமா கேட்டுருப்பானா? என்ன இப்ப லாஸ்டா பேசுறது மட்டும் கேட்டு வந்து கேட்கறானா? இப்ப நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்? வேற வழியெல்லாம் ஏதாவது பண்ணி சமாளிக்க வேண்டியதான். பூமி ஏதாவது பண்ணும். அண்ணி உங்ககிட்ட தான் கேட்டேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராதா வேணுமா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நீங்க அப்பவே தூக்கம் வருது சொன்னீங்களா? நீங்க ரூமுக்கு போங்க. நான் லித்து குட்டி தூக்கிட்டு வரேன். நீங்க போங்க. ஏய் வாய மூடு. நான் அண்ணி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அண்ணி நீங்க சொல்லுங்க. இப்ப ராதா வேணுமா சொல்லிட்டு இருந்தீங்களா? என்ன சொன்னீங்க நீ? அது அது வந்து கிரிஷ் அது என்னன்னா இல்ல ராதா கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். ஏன் அப்படி கேக்குற? ராதா கிட்ட பேசக்கூடாதா? அண்ணி நீங்க அவகிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. இப்ப நீங்க என்னமோ சொன்னீங்கல்ல அதுதான் என்னன்னு கேட்டேன். அது என்னன்னு சொல்லுங்க நீ. அதான் கிரிஷ் அது ராதா கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். நீ ராதா கிட்ட கேட்டு பாரு. ராதா நான் இப்ப கூட சும்மா பேசிட்டு இருந்தேன். ஆமாங்க அக்கா சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க.
சும்மா 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. வேற எதுவும் இல்லைங்க. ஏய் உன்னை பேசாதானே சொன்னேன். போய் முடிட்டு அமைதி வரடி. இல்ல நீ ராதா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது எங்க குடும்ப விஷயம், இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எது கேட்ட மாதிரி இருந்தது? இப்படிதானே கேட்டீங்க? சிரமம் சொல்றானு இவன் இருக்கிறது தெரியாம நான் வேற முந்திரி கொட்ட மாதிரி என்னமா பண்ணி வச்சுட்டேன். இப்ப நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்? இவன் என்ன தப்பா நினைக்க கூடாது. இவன் மட்டும் என்ன தப்பா நினைச்சிட்டான் என் பிளான் மொத்தமா தவறுபடி ஆயிடுமா? அது வந்து ஏய் அமைதியா இரு. அன்னிக்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அன்னி பதில் சொல்லுவாங்க. இவன் செம்ம கோவத்துல இருக்கான் போல இருக்கும். பூமி ஏதாவது பேசி சமாளி. என்ன நீ நான் கேட்டுட்டே இருக்க அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்ல தெரியலையா இல்ல சொல்றதுக்கு பதிலே இல்லையா? கிரிஷ் என்ன கிரிஷ், நீ ஏதோ தப்பு செஞ்சவங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி என்ன கேட்டுட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கா? அதனால இவ்வளவு கோவமா என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? அண்ணி நீங்க தப்பு செஞ்சீங்களா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். நான் என்ன நடந்ததுதான் கேட்கிறேன், அதுக்கே பதில காணுமே. நீங்க ராதா கிட்ட எதுக்கு இப்படி பேசுனீங்க? அதுக்கு பதில சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு. இப்ப என்ன கிரிஷ், நான் ராதாவை என்ன பேசினேன், எதுக்காக அப்படி பேசினேன் அப்படிதானே? ஆமா நீ சொன்னதை நான் சொன்னேன். இது என் குடும்ப விஷயம், நீ தலையிடாத. என் பொண்ணை நான் என்ன வேணா பண்ணுவேன், அடிப்பேன், ஓதிப்பேன். அதை கேட்க நீ யாரு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் இப்படிதான் கிரிஷ் கேட்டேன், ராதாவை நான் இப்படிதான் கேட்டேன். போதுமா அண்ணி? ராதாவா? கிரிஷ், நான் என்ன முழுசா சொல்லி முடிக்கல. நான் முழுசா சொல்லிடுறேன், அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ என்ன பண்ணணும் பண்ண. இந்த அண்ணியை திட்டணும் நினைச்சாலும் திட்டிக்கா, இல்ல என்ன கழுத்து பிடிச்சி வெளில தள்ள நினைச்சாலும் தள்ளிக்கா. என்ன கிரிஷ், என்னடா நம்ம அண்ணி போய் ராதாவை இப்படி எல்லாம் பேசிருக்காங்கன்னு பாக்குறியா? இங்க பாரு கிரிஷ், நான் ராதாவை இப்படி பேசினா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நான் அவன் மேல உள்ள கோவத்துல இல்ல அவளை எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் அவனை இப்படி பேசுறேன். நான் பேசுறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. வேற ரீசனா? அப்படி என்ன ரீசன் அண்ணி? சொல்றேன் கிரிஷ், இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அதை சொல்லாம இருப்பேனா? நான் அதை சொல்லனா நீ கண்டிப்பா இதை தப்பா தான் நினைப்பேன். நான் அதை சொன்னாலும் நீ தப்பா நினைப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா விஷயம் என்ன நான் சொல்லணும்ல, பிரியா பத்தி உனக்கே தெரியும்ல. அவளுக்கு யாராவது கொஞ்சம் செல்லம் கொடுத்தாலே போதும், உடனே அவங்க பின்னாடி சுத்தி சுத்தி தான் வருவாளே. அப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவ காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். இப்ப டைம் என்ன ஆச்சு பாத்தியா? கிட்டத்தட்ட மணி 11 மணிக்கு மேல ஆகுது. இன்னும் அவ சாப்பிடல, தூங்கல. காலையில அவளுக்கு ஸ்கூல் இருக்கு. அவ சாப்பிட்டா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ராதா என்னன்னா இப்பதான் சாப்பாடு ஊட்டி கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். மணி 11 ஆகுது. இப்ப அவ வந்து ராதா கூட போய் படுக்க போறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்படி அவ அடம் பிடிச்சா நான் அவளை திட்டதா? நிறையாவை திட்டாலும் அது அவளுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா தினமும் எடுத்துட்டு வாங்கிட்டு தானே இருக்கா, அதனால அவளுக்கு அது பெருசா தெரியாது. அவ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் வந்து படுக்கணும்ல. இல்லைன்னா இங்க இருந்துட்டு ராதா வந்து தொலை பண்ணிட்டு இருப்பான். நான் வரேன் சித்தி, உன் கூட வந்து படுப்பேன் சித்தின்னு ரொம்ப தொலை பண்ணிட்டு இருப்பான். ராதாவும் பாவம் காலையில எவ்வளவுதான் பாப்பான். அவள் லித்துக்குட்டி ஏதோ கதையும் இருக்காளே, லித்துக்குட்டியை அவளை விட மாட்டேங்கிறா. இன்னும் அவர் ஏன் குட்டி வர பார்க்கணுமா? அதனாலதான் அவன் முன்னாடி ராதாவை திட்டினாவது அவளுக்கு கொஞ்சம் புரியும். ஐயோ அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க, நம்மளால சித்தி திட்டுறாங்களேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவானுதா. நான் வேணும்னு ராதாவை இப்படி திட்டினேன், மற்றபடி கோவமெல்லாம் இல்லை. நான் திட்டினது ரியாக்காக தான். ரியாக்காக சும்மா திட்டுற மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். இந்த அர்த்தத்துல தான் கிருஷ்ண திட்டினேன். நீங்களாம் என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியாது. எனக்கு என்ன ராதா மேல என்ன கோவம்? நான் போய் அவளை திட்டுறதுக்கு? ரியா முன்னாடி இப்படி திட்டினாதான் ரியா கொஞ்சமா என் பேச்சு கேட்பா, அப்பதான் சீக்கிரம் வந்து படிப்பா, ராதாவை கொஞ்சம் ரிலாக்ஸா விடுவான்னு. அதுக்காக தான் நான் அப்படி பேசுனேன். நான் அப்படி பேசுன தப்புனா நான் வேணா ராதா கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். ராதா கிட்ட மட்டும் என்ன உன்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுறேன். என்ன நான் வேணா மன்னிப்பு கேட்டுட்டுமா கிருஷ்? ஏய் ஏய் ராதா, என்ன வா நம்ம ரூமுக்கு போ. இல்லைங்க அது ரூமுக்கு போகலான்னு சொன்னேன். வா பிரியா குட்டி, நீங்க போங்க போய் பாடுங்க. காலையில வந்து சித்திக்கிட்ட பேசுங்க, விளையாடுங்க, சரியா? போங்க. திருட்டு குழந்தை, நேத்து வந்தவ கூட தான் இருப்பேன், பெத்தவ கூட வர மாட்டேன் சொல்றேன். நீ ரூமுக்கு வாடி, உனக்கு இருக்கு. பிரியா செல்லம், காலையில ஸ்கூல் இருக்கலாம், சித்தப்பா சொல்றானா போங்க. அம்மா உங்களை அடிக்க மாட்டாங்க. சித்தப்பா இருக்காங்களா, கண்டிப்பா அம்மா உங்களை அடிக்க மாட்டாங்க. போ போய் தூங்குங்க, போங்க. பிரியா என்ன என்னாச்சு? ஏன் எல்லாரும் எங்க இருக்கீங்க? டேய் கிருஷ், நீ என்ன தூங்க போகலாம்? டேய் டைம் என்னாச்சுன்னு பாத்தியாடா? என்ன மேல தான் ஏன் எல்லாரும் எங்க இருக்கீங்க? பிரியா குட்டி நீ என்ன தூங்கலையா? வா வந்து படுக்க வா. ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்சம் பேசிட்டு இருந்தோமா, அதை டைம் போனது தெரியல. நீங்க ரியா குட்டி கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைங்க, நாங்களும் படுக்க போறோம். டேய் என்னடா எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? கிருஷ் ஏதாவது பிரச்சனையாடா? ராதா என்னம்மா ஏன் முகல ஒரு மாதிரி மாட்டமா இருக்க? என்னாச்சுமா, யாராவது சொன்னாங்களா? சச்சா அப்படிலாம் இல்லை மாமா, யாரும் எதுவும் சொல்லல. அவர் சொன்ன மாதிரி தான் பேசிட்டு இருந்தோமா, அதை நேரம் போனதே பார்க்கலாம். இப்ப போறோம் மாமா, நீங்க போய் பாருங்க. டேய் கிருஷ் எதுவும் ப்ராப்ளம் இல்லைண்ணா? எது வந்தாலும் சொல்லுடா. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைண்ணா. இனிமேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். நீங்க ரியாவையும் கூட்டிட்டா நீங்க போய் பாடுங்க, போங்கண்ணா. சரிண்ணா. ரியா குட்டி வாங்க வந்து பாடுங்க, காலையில் ஸ்கூல் இருக்கலாம், வாங்க வாங்க. ஏய் நீ என்ன இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கான்? ரியாவை கூட்டிட்டு வரதானே வந்தேன், வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு. ரியாவை கூப்பிட்டு கொடுத்து இவ்வளோ நேரமா? அவளை கூட்டிட்டு வர வேண்டியதுதானே? இவ்வளோ ராதா கிருஷ்ணன் இவங்களாம் தூங்காம இருக்காங்க, அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானடி? அண்ணா இவ்வளோ நேரம் அண்ணி ரியாவை தான் கூப்பிட்டு இருந்தாங்க. எப்படியெல்லாம் கூப்பிட முடியுமோ அப்படியெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க, அப்படிதானே நீ?
என்ன கிருஷ், என்னமோ என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுற? நானும் சொன்னேன், ரியாவை கூப்பிட்டதான் அப்படி சொன்னேன். அனி ரியாவை கூட்டிட்டு போங்க. ஏறாதா உள்ள போலான்னு சொன்னேன். வா. சரிங்க. கிஷோர், என்ன இது கிஷோர்? நீ என்ன அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, இப்படி ஈஸியாக கூட்டிட்டு வந்திருக்க? என்ன தேஜு, நானும் கிளம்பும் போது கூட சொன்னேன் நம்ம ஈஸியாக தான் போறோம். நீ ஓகே தானே சொன்ன, இப்போ என்ன ஈஸியாக கூட்டிட்டு வந்துருங்க கேட்குறேன். கிஷோர், நீ என்ன சொன்ன? ஈஸியாக உன்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்ன. கெஸ்ட் ஹவுஸ்ல ஹாஃப் டே தான் இருப்போம். ஹாஃப் டேக்கு மேலே நம்ம கிளம்பி கோவா இல்லைன்னா ஊட்டி அந்த மாதிரி எங்கே போகணும்னு சொன்னேன். இப்போ இங்கே இருக்கோன்ற என்ன கிஷோர் இது? தேஜு, இப்போ எதுக்கு ஊட்டி கோவாலாம் போய்க்கிட்டேன்? இங்க பா தேஜு, அங்கேயும் போகலாம் தான், ஆனா அது இன்னொரு டைம் பிளான் பண்ணுவோம். அதான் இப்போ ஈஸியாகலாம். நல்ல ரூம் செட்டப் கூட இருக்குமே, இதை விட வேற என்ன வேணும்? கிஷோர், விளையாடுது கிஷோர். இப்படி நம்ம லோக்கல்ல இருந்தா நான் யார் கண்ணாவது பட்டுட்டேனா? எங்க அப்பா வேற எந்த டைமுக்கு இந்த பக்கம் வருவாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி அவர் கண்ணில் பட்டுட்டேனா என்ன ஆகுது? தேஜு, நீ எதுக்கு வெளியில போக போற? வெளியில போனாதானே உங்க அப்பா கண்ணில் படுவான். நீ வெளியில போகாத. வெளியிலே போகாதவா? என்ன கிஷோர் பேசிட்டு இருக்கா? 3 நாள் ரூம்குள்ளே இருக்கிறதா? என்னால முடியாது. நான் வெளியில போய் சுத்தி பார்க்க வேண்டியதானே. உன் கூட கோவாக்கோ இல்லை ஊட்டிக்கோ வரேன்னு சொன்னேன். நீ என்னடா ஈஸியாக கூட்டிட்டு வந்து எப்படி உட்கார வச்சுட்டா? ஏய் தேஜு, நமக்கு ரூம்ல நிறைய வேலை இருக்கும்போது நம்ம எதுக்கு வெளியில போகணும்? இப்போ ஓ கிஷோர், எப்போ பாரு உனக்கு விளையாட்டு தான். ரூம்ல நிறைய வேலையா முடிச்சு பாரு. இங்கே பாரு கிஷோர், உன் கூட எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும், நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி ஒரு ட்ரிப்பே நான் பிளான் பண்ணேன். ஆனால் நீ என்னடா இப்படி லோக்கல்லே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டேன். ப்ளீஸ் கிஷோர், நீ தான் கோவாவில் உங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அங்கே போகலாமே ப்ளீஸ். தேஜு, கோவால என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதான், ஆனா இங்கே தான் நம்ம கோவாக்கு போறதுக்கு நிறைய செலவு ஆகும். நான் கேட்ட அமௌண்ட் தான் நீ கொண்டு வரீங்க. நீ கொண்டு வந்த அமௌண்ட்டுக்கு லோக்கல்ல தான் நம்ம ரூம் எடுக்க முடியும். அது லோக்கல்லையும் எடுத்தாச்சு. சரி விடு, இப்போ நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மந்த் கோவாக்கு பிளான் போடுவோம். அதுக்குள்ள நீங்க பைசா ரெடி பண்ணிட்டு வரலாம். கிஷோர், என்ன கிஷோர் பேசிட்டு இருக்கா? ஆமா, இப்போ 3 டேஸும் இப்படி ரூமுக்குள்ள தான் அடைஞ்சிருக்கணுமா? என்ன தேஜு, ஏதோ அடைஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்றான். என் கூட இருக்கலாம். அதான் சொன்னேனே, நம்ம 2 பேருக்கு ரூமுக்குள்ளேயும் நிறைய வேலை இருக்கு. இந்த 3 நாளும் செம்மையா என்ஜாய் பண்றோம். ஓகே கிஷோர், சும்மா விளையாடாத. நீ இப்படி பேசுறத நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படியெல்லாம் பேசாத கிஷோர். நெக்ஸ்ட் டைம் கோவா ட்ரிப் கூட்டிட்டு போ கிஷோர். கோவா தானம்மா, கண்டிப்பா போயிடலாம். நீ சீக்கிரமா கேஷ் ரெடி பண்ணு. கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் என்ன நெக்ஸ்ட் வீக்கே கோவாக்கு போயிடலாம். என்ன கிஷோர், எப்ப பாரு என்ன கேஷ் ரெடி பண்ண சொல்றா? நீ எவ்வளவு பெரிய பணக்காரட்டு பையன், ஏன் உன்னால கேஷ் ரெடி பண்ண முடியாதா? தேஜு, நான் தான் சொன்னாங்க, இப்போதைக்கு என் டாட் கிட்ட இருந்து என்னால 1 ரூபாய் கூட வாங்க முடியாது. எனக்கு பாக்கெட் மணியே அவர் கணக்கு பார்த்து தான் கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொத்து மொத்தமா என் பேருக்கு வரும். அது வரைக்கும் உனக்கு ஜாமீதா தான் இருக்கணும். கிஷோர், நம்ம என்ன பண்ணலாமா? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ உன் டாடி முன்னாடி பண்ணிக்க கூடாது. கல்யாணமா? ஏ தேஜு, அப்படி எல்லாம் நான் கல்யாணம் பண்ணி போய் என்ன நினைச்சுக்கோ, நீ என் பையனே இல்ல, உனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மொத்த சொத்தையும் அனாதாசிரமத்துக்கு எழுதிட்டு போயிட்டே இருப்பாரு. சொல்லு, ஓகேனா சொல்லு. இப்பவே நான் உங்களுக்கு தாலி கட்ட ரெடியா இருக்கேன். ஐயோ இல்ல கிஷோர், வேண்டாம். அப்படியெல்லாம் நடந்துட்டா எப்படி? இல்ல வேண்டாம். நம்ம லைஃபுக்கு கண்டிப்பா மணி வேணும்ல. அப்படிதான் நம்ம அவசரப்பட வேணாம். நீ சொன்ன மாதிரி பொறுமையாவே இருக்கலாம். சரி, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதா? என்ன, நம்ம விளையாட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோமா? இல்லை கிஷோர், அது சரி. நான் வந்து டயர்டில் இருக்கேன். நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன படுத்து ரெஸ்ட் எடுக்க போறீங்க? தேஜு, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? என்ன தேஜு, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை கிஷோர், அது கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா? என்ன தேஜு, என்ன பயம்? இங்க பா தேஜு, காலேஜ்லாம் தொட்டம் தொடாம பட்டம் போடாம அந்த சின்ன கிஸ்ஸான போயிடுதான். எப்போ பாரு என்னை ஏற்றத்தில் தவிக்க விட்டுட்டு போயிடுறேன். ஆனால் இங்கே அப்படி இல்லைண்ணா. காலேஜில் அவங்க 10 ரூபாங்க இவங்க 10 ரூபாங்கன்னு டச் பண்ண கூட விட மாட்டோம். ஆனால் இங்கே அப்படிலாம் பாரு, ரூம்குள்ளே இருக்கும், 4 செவத்துக்குள்ளே இருக்கும். நம்மளை யாரும் பார்க்க போகிறது கிடையாது, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போதும் கிடையாது. இங்கே நம்ம இஷ்டப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்காக தானே இந்த பிளானே போட்டேன். இல்லை கிஷோர், அது நான் இப்படிலாம் இருந்தேன் அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பாக கோவப்படுவாங்க. என்ன தேஜு பேசிட்டு இருக்கான்? இதுக்காக அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ரூம் எடுக்க முடியும்? இல்லை கிஷோர். தேஜு, இந்த 3 டேஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கேன். நீ என்னால் பயந்துட்டே இருக்கேன். பயத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு இந்த கிஷோரை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கேன். அது தேஜு, பேசிட்டே இருந்தோம், நீ இப்படி தான் பயந்துட்டே இருக்கான். நான் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ தான் உனக்குள்ள உள்ள பயம் போகும். இல்லை கிஷோர், அது கிஷோர் பயமா இருக்கு. என்ன தேஜு, என்கிட்ட என்ன பயம்? நான் கிஷோர் தானே. இங்கே பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க போகிறோம், இப்போ இருக்க போகிறோம். நம்ம 2 பேருக்கு தானே கண்டிப்பாக கல்யாணம் ஆக போதும். பயப்படாத தேஜு, நான் சொல்கிறேன்ல,
கிஷோர் கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு உங்க டாடி சம்மதிப்பாங்களா? டாடி சம்மதிக்கலனாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் போதுமா? ஏய், இப்போ என்ன நம்பிக்கை வந்ததா? இப்போ நாம ம் எனக்கு எப்பவுமே உள்ள நம்பிக்கை இருக்கு கிஷோர். ம் ஏய், உன்னை தாண்டி கூப்பிட்றேன். உன்னை தாண்டி கூப்பிட்றேன்னு சொன்னேன். என்ன பாருடி. ம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இங்க நான் சொல்ல எதுவும் இல்லை, நீ தான் சொல்லணும். ஆனா வாயை திறக்க மாட்டீங்க. என்னங்க இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ண மாட்டீங்க, அதானே எனக்கு கோவமே. இப்ப எதுக்கு நீங்க என்ன கோவப்பட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணலனா என்ன பண்ண நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து கீழே கூட்டிட்டு வந்து கோவப்பட்டுட்டு திட்டிட்டு இருக்கீங்க. பேசு பேசு, உன் வாயெல்லாம் என்கிட்ட மட்டும் தானே? ஏண்டி நான் ஏதாவது பேசிட்டோம் உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறேன். என்கிட்ட மட்டும் உன் வாய் திறமையை காட்ட, வெளியில எங்கேயும் காட்ட மாட்டேன், அப்படிதானே? அப்படின்னா இல்ல, இப்ப நீங்க கேட்டீங்களா அதுக்கு தான் பதில் சொன்னேன். நான் என்ன உங்ககிட்ட கூட கூடவா பேசிட்டு இருக்கேன்? ஆறா அப்படி கூட கூட பேசலாம். ஏய், நான் கேட்க கேட்க கூட கூட பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் கூட கூட பேசுறதா? என்னடி டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறியோ? இங்க பாரு, நீ ஏன் என்கிட்ட ஆர்கியூ பண்ற நான் கேட்கல. நான் ஏதாவது தப்பா பேசிட்டா அதை ஆர்கியூ பண்ணணும்னு உனக்கு தோணுதுல? அந்த மாதிரி ஏன் வெளியே நினைக்க மாட்டேன். மற்றவங்க யாராவது ஏதாவது ஒன்று பேசினா அங்கேயே நீ ஆர்கியூ பண்ணணும்னு மனசுல வச்சுக்கலாம். இப்ப என்ன நடந்துருச்சு? இப்ப எதுக்காக நான் இப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. என்னடி என் அண்ணி சொன்னதும் நான் எல்லாமே நம்பிட்டேன் நினைக்கிறியா? இல்லங்க அது வந்து என்ன ஏதாவது புதுசா போய் சொல்லி சமாளிச்சலாம் பாக்குறியா? இங்க பாரு, அண்ணி ஆரம்பத்துல என்ன பேசுனாங்கிறத நான் கேட்கல. ஆனா கடைசியா பேசுனதை நான் கேட்டுட்டேன். அதுக்கு அவங்க புதுசா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது உண்மையான விளக்கம் இல்லைன்னு எனக்கு நாளா தெரியும். இல்லங்க அக்கா. இல்லைங்க, அண்ணி உண்மையாவே பிரியா குட்டிக்காக தான் பேசினாங்கன்னு சொல்ல போறியா? இதை அப்படியே கேட்டு நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளாடி? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எதை சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்கல. நீங்க கேட்டதெல்லாம் உண்மைதான். அக்கா அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அக்கா எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்ன தெரியுதா? அக்கா சொன்னது எந்த தப்பும் இல்லைன்னு தெரியுது. புரியல, நீ என்ன சொல்ல வர? என்னங்க புரியலன்னு சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அக்கா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க சொன்னது எல்லாமே சரிதானே? இது எங்க குடும்ப விஷயம். எங்க குடும்ப விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுறேன்னு கேட்டது சரியான விஷயம் தானுங்க. அவங்க கேட்டது சரியான கேள்வி தானுங்க. என்னடி பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்கான்? எங்க குடும்ப விஷயம்? அப்ப நீ யாரு? அதுதாங்க நானும் கேட்கிறேன். இந்த குடும்பத்துல நான் யாருங்க? கரெக்டா தானங்க சொல்றேன். இப்ப யோசிச்சு பாருங்க, அக்கா சொன்னது உங்களுக்கு சரியா படும். கரெக்டா தானே அக்கா சொல்லியிருக்காங்க. இது உங்க குடும்ப விஷயம் தானே? இதுல நான் எப்படி தலையிட முடியும்? அக்கா சொல்றதுல எந்த தப்பும் இல்லைல்ல? என்னடி நான் சொன்னது எனக்கு திருப்பி சொல்றியோ? இங்க பாரு, நான் ஆரம்பத்துல என்ன சொன்னனோ அதான் இப்பவும் சொல்றேன். நீ இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் நீயும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான். இந்த குடும்பத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யாரோ நீங்களும் யாரோ தானுங்க. அதுவும் ஏய், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கான்? இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இதை பேச. எப்ப பேசினா என்னங்க? நடக்க போறத பத்தி தானங்க பேசுறேன். இதெல்லாம் நடக்காமல நின்ற போது இல்லைல்ல. சரி நீங்க போய் பாருங்க. குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சு. அவளும் தூங்கிட்டீங்க சரிதான். நீங்க போங்க, நானும் அவளை படுக்க வைக்கிறேன். ஆசைப்பட்ட வாழ்வும் ஒண்ணு அவளுக்கு இங்கே சேரல. ஆன நாளில் இருந்து ஆசையும் வச்சா மாறல. முடிஞ்சு போனதையா தேரல. ஏய், உன்னதான் எங்க போறேன்? மேல சொன்னது மறந்து போச்சா? என்னது மேல சொன்னது? என்னது என்னதா? ஏய், மேல சவால் விட்டீங்க, மறந்துட்டியா என்ன? சவால்? ஓ குழந்தைய தூக்குறதா? அது எது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீங்க அது சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களோ? நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். போங்க, நீங்க போய் பாடுங்க. நான் லிட்டு குட்டிக்க பால் கொடுக்க வச்சு தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கூட்டி வந்து படுக்க வைக்கிறேன். நீங்க போய் பாடுங்க. ஏய், என்ன சொன்ன? விளையாட்டுக்கா? நான் விளையாட்டுக்கெல்லாம் சவால் விடலாம், சீரியஸா தான் சவால் விட்டேன். எப்படி எப்படி? நீ இருந்தா நான் என் குழந்தைய கூப்பிட்டா அவன் என்கிட்ட வரமாட்டான்.
அவ என்னால தூக்க முடியாது அப்படிதானே? இங்க பாருங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க மறுபடியும் முயற்சி பண்றேன்னு சொல்லி வீணா குறைஞ்சு போகாதீங்க. அடி இந்த வாய்க்கு தான் நான் இந்த சவாலை ஏத்துக்கிட்டேன். இங்க பாரு, நீ என்ன சொன்ன? நீ இருக்கும்போது என்னால லித்துக்குட்டியை தூக்க முடியாதுன்னு சொன்ன. நீ இருக்கும்போது அவளை நான் தூக்கி காட்டுறேன். அவளும் என்கிட்ட வருவா, பாக்குறியா? இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த விளையாட்டு வேணான்னு தோணுது. வீணா நீங்க தான் குறைஞ்சு போவீங்களோன்னு தோணுது. சொன்னா கேளுங்க, வீண் வீராப்லாம் வேணாம், போய் பாடுங்க. என்னடி சொன்ன? வீண் வீரப்பா முதல்ல இன்னும் இன்னைக்கு விடுறதா இல்லடி. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நீ இருக்கும்போது லித்துக்குட்டியை நான் தூக்கிட்டான். நீ என்ன தர? என்ன தரவா? என்கிட்ட என்னங்க இருக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? என்கிட்ட எதுவும் இல்லையே. இருந்தா கண்டிப்பா தருவேன். உன்கிட்ட இருக்கிறத தான் கேட்பேன். நீ சொன்ன சவால நான் ஜெயிச்சுட்டான். நான் கேட்கறத நீ தருவியா? உன்கிட்ட இருக்கிறதா? என்கிட்ட இருக்கிறத கேட்டா கண்டிப்பா தரேங்க. ஏய், உன்கிட்ட இருக்கிறத நீ தர முடியறத தான் நான் கேட்பேன். இதுல நான் ஜெயிச்சுட்டான். நான் கேட்கறத நீ கண்டிப்பா கொடுக்கணும். கொடுப்பியா? சரி, என்கிட்ட என்னமோ இருக்குன்றீங்க. சரிங்க, நீங்க சவால ஜெயிச்சுட்டா நீங்க கேட்கறத கண்டிப்பா கொடுக்குறேன். அதுவும் என்கிட்ட இருந்தா தான் தருவேன். அது உன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேனே. நீ நினைச்சா கண்டிப்பா தரணும். சரி, அப்போ ஓகே தான். எங்க சவால ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு என்ன, ஸ்டார்ட் பண்ணலாமே. லித்து குட்டி, சொல்லு குட்டி, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்க அப்பா உங்களை தூக்க வருவாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்பவே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி தங்கம், பாப்பாவோட அம்மா தான் இந்த அம்மாவோட பாப்பா தான். ஆனா என்ன, உங்க அப்பா தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சு போக போறாரு. சரி பாப்போம். ஏய், நான் மூக்குடைஞ்சு போக போறேன். பாப்போம் இப்ப யாரு மூக்குடைஞ்சு போறான்னு பாத்துருவோமா? பாருங்க, இப்போ ஒன்றும் குறைஞ்சிடல. இல்ல என்னால முடியாதுன்னு நீங்க அமைதியா போய் பார்த்துருங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நாலு செவத்துக்குள்ள தானே, அதான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அடி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இந்த கிருஷ்ணன் யாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. இப்ப தெரியும் நான் எப்படின்னு. என்னையோட இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். என் குழந்தைய வச்சு என் முக்கிய உடைக்கலான்னு பார்க்கறான். இப்போ உடைக்கிறான் பாரு. அப்போ நீங்களா பின் வாங்கிக்க மாட்டீங்க, முயற்சி பண்ணி தான் போவீங்க, அப்படிதானே? சரி சரி, முயற்சி பண்ணுங்க. விதி யாரை விட்டது? முயற்சி பண்ணுங்க. ரொம்ப பேசுறானே, இப்போ வாய் அடிச்சு போய் நிப்பான். என்ன பண்றீங்க? ஏய், எதுக்கு கத்துற? சத்தம் போடாம அமைதியா என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன பண்றீங்க? என்ன இதெல்லாம்? என்னன்னா தெரியணும். நீ தானே சொன்ன நீ இருக்கும்போது லித்துக்குட்டி என்கிட்ட வரமாட்டானு. நீ இருக்கும்போதே அவளை தூக்கி காட்டுறேன்னு சொன்னா. நீ என்ன இருக்கா? நீ இருக்கும்போதே என் பொண்ணை தூக்கி காமிச்சிட்டேன். சவால்ல ஜெயிச்சுட்டேன்னா? என் பொண்ணு என்ன சொல்ற தெரியுதா? என் அப்பாவை யாருன்னு நினைச்சீங்க? என் அப்பாவை கோக்கம் அப்படின்னு சொல்றான். விட்ட சவால்ல எங்க அப்பா ஜெயிச்சுட்டாருன்னு சொல்றான். இப்ப புரியுதா? லித்துக்குட்டி அப்படி சொன்னா, அவ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமா, என் பொண்ணு சொன்னதும் நேத்து வந்த உனக்கே புரியும் போது அவ அப்பாண்டி எனக்கு புரியாத? நீங்க சும்மா சொல்லாதீங்க. லித்துக்குட்டி ஒன்னும் அப்பெல்லாம் சொல்லல. ஏய், அவ அப்படிதான் சொன்னான். உனக்கு சந்தேகம் வந்தா விட்டு கேளு, அப்படியே சொல்லுவா. சும்மா சொல்லாதீங்க. லித்துக்குட்டி பேசுறது எப்படி புரியும்? அதெல்லாம் யாருக்கும் புரியாது. புரியாதா? என்னடி உனக்கெல்லாம் புரியான்னு சொல்வீங்க? அவ பேசுறதுக்கு எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ற, இப்ப யாருக்கும் புரியாதுங்கிற? அது இல்ல, லித்துக்குட்டி ஒன்னும் இப்ப அப்படிலாம் சொல்லல. அவ சொன்னாலும் இல்லையான்னு அவகிட்ட கேளு. லித்துக்குட்டி, நீ அப்படி தங்க சொன்ன? ஏய், கேட்டியா? ஆமாமா அப்படின்னு அவளே சொல்லிட்டான். அப்படிலாம் ஒன்னும் அவ சொல்லல. அம்மா அம்மா சொன்னா, நீங்களும் சும்மா அம்மா நெட்டுக்கிட்டீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அம்மா, நீங்க இப்படி பண்ணது ஆயில் பொங்காட்டம். நீங்க என்ன சொன்னீங்க? லித்துக்குட்டியை மட்டும் தான் தூக்குறேன். நீங்க என்னையும் சேர்த்து எல்லாம் தூக்கிருக்கீங்க. இது ஆயில் பொங்கு. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன்? நீ இருக்கும்போது லித்துக்குட்டியை தூக்குறேன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? அது எப்படி தூக்குறான்னு சொல்லலையே. நீ இருக்கும்போது என் பொண்ணை நான் தூக்கிட்டேன். அவளும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இப்ப நான் சவால்ல ஜெயிச்சிருந்தானே? இது அலுவலி ஆட்டம். ஏய், இது ஆளுவணி ஆட்டமா அலுவதாட்டமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. நீ என்ன சொன்ன? நீ சொன்னதை முறியடிச்சிட்டானா? இப்போ இந்த சவால்ல நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இப்போ நான் கேட்கறதா நீ கண்டிப்பா கொடுக்கணும். என்ன கொடுத்துருவியா? தப்பு தப்பு, கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். அது வந்து போயிடலாம் இல்லை, நான் இப்போ கேட்பேன், நீ அதை மறுக்காம கொடுத்தே ஆகணும். லித்துக்குட்டி, இவ்வளவுக்கு நீதாண்டி காரணம். உங்க அப்பா உன்னை வச்சு எவ்வளவு அழகா பிளான் பண்ணிருக்காரு பாரு. ஏய், என்னடி ஏன் முன்னாடி என் பொண்ணு மிரட்டுறான்?
போலாம். கிழமை அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி மயங்கி நில் பூக்கவா கிழமை ஒன்னு பார்க்கணுமா ஆக்கி வச்சா தின்னு தீக்கணுமா போன பால் இருக்கும் பாத்திரத்தை பார்த்து தின்ன விடுமா நினப்புதான் ஒன்னு கெடுக்குது வயசுதான் சொல்லி கொடுக்குது கொண்ட சேவல் கூவும் நேரம் தீர வந்ததடி வெப்ப மரக்காத்து வச்சுக்கவும் கச்சேரியை உச்ச கட்டம் பார்த்து அம்பலத்தில் ஆடுறப்ப உம்பலத்தை காட்டு ராஜா மணி மாய மோகினி ரோஜா மலர் தேமாங்க இரவினில் வித்தை படிக்கையில் ரசிச்சு பழகும் அழகு பள்ளி அடிக்கையில் அந்தி விளக்கில் வீழில் எனக்கு கடிதம் எழுது கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க நேரம் நல்ல நேரம் இறக்கி விடுறேன். ஆனால் சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன். கேட்டதை கொடுக்கணும். சீக்கிரம் குழந்தை தூங்க வச்சுட்டு வா. நான் கேட்க ரெடியாக இருக்கேன். கொடுக்க நீ ரெடியாக இரு. அப்பப்பா சேட்டையெல்லாம் முடிச்சிட்டு மேடம் இப்போ தான் தூங்க போயிருக்காங்க. இவ தூங்குற நேரத்தில் நம்மளும் தூங்கிடுவோம். இல்லைன்னா இவ எந்த நேரத்தில் எழுந்திருப்பான்னு தெரியாது. நம்மளும் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துருவோம். அம்மா இவர் எங்கே போனாரு? சரி போனவர் வந்து படுப்பாரு. நம்ம போய் படுப்போம். வாங்க வாங்க, உங்களை இப்போ தான் நினச்சிட்டே இருந்தேன். ஆமா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு எங்கே வெளில போயிட்டு வரீங்க? ஒன்றும் ஒரு முக்கியமான ஃபோன் பேசும். அதான் பேசிட்டு வந்தேன். ஆமா இது துப்பி தூங்கிட போல இருக்கு. ஆமாங்க, எல்லாரும் செம்ம ஆட்டம். மேடம் சேட்டை பண்ணிட்டு ஆட்டம் போட்டுட்டாங்க. இப்போ தான் தூங்குறாங்க. சரிங்க, அவ தூங்குறா, நான் போய் படுக்கிறேன். என்ன சொன்ன? படுக்க போறியா? ஏய் என்ன படுக்க போறேன்னு சொல்றேன்? ஏங்க தூங்க போறேன்னு சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? விளையாட போறேன்னு சொல்ல முடியும். நக்கலு நக்கலு நான் ஏன் நல்லாவே பண்றேன். பண்ணு சரி அதான் துப்பி தூங்கிட்டாளா? ஆமாங்க தூங்கிட்டான். அப்புறம் என்ன இப்படி அமைதியா நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதாங்க படுக்க போறேன்னு சொன்னேன். நீங்க தான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏய் நீ தூங்க போறத பத்தி கேட்கலாம். எனக்கு கொடுக்க போறத பத்தி கேட்கறேன். உங்களுக்கு கொடுக்க போறதா? என்ன கொடுக்கணும்? ஓ மாடு மறந்துட்டீங்களா? மறப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவால் விட்டனா? சவால்ல கூட நான் ஜெயிச்சிட்டேனே. மறந்துட்டியா என்ன? அது சும்மா விளையாட்டுக்கா. விளையாட்டுக்கா? ஏய் நான் அப்பவே சொன்னேன்ல விளையாட்டுலாம் நீ வச்சுக்க. நான் சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டேனே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் கேட்டதை வாங்க நான் ரெடியாக இருக்கேன் கொடுக்கறதுக்கு. நீ ரெடியாக இருக்கல ரெடியாக இருக்கணும். ஏன்னா சவாலில் நான் ஜெயிச்சிருக்கேன் பார்த்தியா? அப்போ நான் கேட்டதை கொடுக்கணும்ல. என்ன வேணும் கேட்கட்டும்? ஏதோ விளையாடிட்டு விட்டுருவாருன்னு பார்த்தா சீரியஸாக எதை கேட்க போறான்றாரு. அம்மா அப்படி என்ன இவர் கேட்க போறாரு? ஏய் என்ன யோசனை? ஓகே நீ என்னன்னா யோசிச்சுக்க. எனக்கு அதை பத்தி கவலைலாம். நான் கேட்க வேண்டியது கேட்குறேன், கொடுக்க வேண்டியது கொடுத்துறேன். இப்போ எதுக்கு இவர் தள்ளி வராரு? என்னடி தள்ளி போயிட்டா? நான் கேட்க வேண்டியது கேட்காம போயிடுவானா? நான் கேட்க வேண்டியது கேட்டுதான் நீ கொடுக்க வேண்டியது கொடுத்துதான் ஆகணும். பாரு ஏய் நீ தள்ளி போயிட்டே இருந்தா நான் விட்டுட்டு போயிடுவானா? அப்படிலாம் விடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த கிருஷியை பத்தி உனக்கு தெரியாதுன்னு. இப்போ இந்த கிருஷி யாருன்னு காட்டோம்ல. எதுக்கு நமக்கு தெரியாதா? அதான் தெளிவா சொல்லிட்டு வரேனா? சவால்ல ஜெயிச்சிருக்கேன். நான் கேட்க வேண்டியது கேட்கணும்னா அது நீ கொடுக்கணும்ல. தூரமா இருந்தா வாங்க முடியுமா? அதான் பக்கத்துல வந்தேன். தூரமா இருந்தா நான் கேட்டா உன் காதல் வர விழாது பத்தியா? அதுக்கு தான் பக்கத்துல வந்தேன். என்ன கேட்கட்டா? ஆமாமா இதுக்கு மேல உன்னால போக முடியாது. அப்படி போகணும்னு நினைச்சா சவர் அடிச்சுட்டு பக்கத்துல முதல் போகணும். சரி அதெல்லாம் விடு.
நம்ம விஷயத்துக்கோ நீ கொடுத்தே ஆகணும்ல. என்ன சவால ஜெயிச்சிருக்கேன் பத்தியா? தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன ஆஹா 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 தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன 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 தங்கள தின்ன கட்டி போடிடா. என்னப்பா ராதே மலர் சீரிஸ் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். லாஸ்ட் எபிசோட் வந்து மொட்டை மாடி சீனில் விட்டுருப்பேன். அது அந்த சீன்லேருந்து தான் கண்டினியூஷனாக இப்போ கொடுத்துருப்பேன். ஆமாம், மொட்டை மாடி சீனில் குட்டீஸ் வந்து 2 பேரும் பேசுகிறது, நம்ம கிறிஷ் நின்று கேட்டது, அதெல்லாம் இப்போ வந்து கண்டினியூஷனோடு கொண்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பூமி வந்து ரியா குட்டியை திட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ராதாவை திட்டிருப்பாங்க. இது கூட எத்தனை பேர் எனக்கு கமெண்ட்ஸ் என்ன போட போறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போவும் கிறிஷுக்கு எதுவுமே தெரியலையாக்கா? கிறிஷ் வந்து பூமி எதுவுமே கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டார். அவருக்கு கேட்கறதுக்கு ஒரு நாள் வரும், அப்பதான் கேட்பாரு. என்னோட ஸ்கிரிப்ட் படி அவர் அப்பதான் கேட்பாரு, அது வரைக்கும் கேட்க மாட்டாரு. ஏன்னா நான் அப்படி கேட்க வச்சுட்டேன்னா 2-3 எபிசோட்ல சீரியஸாக முடிச்சு விட வேண்டியது தான். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே குயிக்காக மூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஸ்டோரியே இருக்காதே, ஸ்டோரிக்கு வேலையே இருக்காதே. அப்போ ஸ்டோரியை நம்ம குயிக்காக முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. அதனால் இப்போதைக்கு பூமி எதுவுமே கேட்க மாட்டார். கேட்குறதுக்கு ஒரு நாள் வரும், அந்த நாள் கண்டிப்பாக சீக்கிரமே வரும். வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? அப்புறம் இன்னைக்கு வந்து பூமியோட செக்மெண்ட் பார்த்துருப்பீங்க. நம்ம பூமி வந்து ராதாவை திட்டாங்க. அது வந்து இவர் ஃபுல்லாக கேட்டிருக்க மாட்டார். நீங்கள் ஸ்டோரியை நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஃபுல்லாக கேட்டிருக்க மாட்டார். அந்த சீனில் வந்து பூமி சொன்னதையும் அவர் நம்பியிருக்க மாட்டார். அதையும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஸ்டோரியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறத விட உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆமாம், கிருஷ்ணக்கு வந்து பூமி என்ன பேசினாங்கன்னு முழுசாக தெரியாது, பட் லாஸ்ட்டாக பேச தெரியும். அதே மாதிரி அவர் நம்பலை அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே டியர்ஸ், இப்போ என்ன அப்படின்னா எனக்கு வந்து ராதே மனதில் வந்து நிறைய பேர் வந்து, அதாவது நீங்கள் சொல்லலாம் அக்கா பேட் கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிட்டு போங்கக்கா அப்படின்ட்டு. கரெக்டு தான்ப்பா நீங்கள் சொல்கிறது. நமக்கு ஒரு கமெண்ட் 2 கமெண்ட்னா பரவாயில்ல, ஏதோ வேணும்னே நமக்கு கமெண்ட்ஸ் போடுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதா? நமக்கே ஒரு இது வந்துடும், ஆட என்னப்பா நம்ம என்ன ஸ்டோரியை ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறோம், 50 எபிசோடுக்கு இவ்வளோ தான் போகும்னு ஏன் மைண்ட் தாட்டு. ஆனால் நம்மளே வந்து சீக்கிரம் குயிக்காக எடுதுங்க, குயிக்காக போங்கன்னா 100 எபிசோடில் முடிச்சுட்டு தானேப்பா போகணும். ஓகே, அகெயின் நம்ம இதை பேச விருப்பப்படல. சரி, ஓகே, நான் மறுபடியும் வந்து அதான் என் ஸ்கிரிப்ட் படி நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இப்போ மறுபடியும் ராதே மனதில் கொண்டு வந்திருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க கேட்ட மாதிரி நான் 1 or 2 எபிசோட்ஸில் மொத்த ஸ்டோரியை வாயில் சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் ஓகே, எனக்காக ஆதரவு கொடுக்க நிறைய பேர் இருக்கும்போது நம்ம 1 or 2 மெம்பர்ஸை பார்க்கக்கூடாது தான். பட் அந்த கமெண்ட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணும். பார்த்தீங்களா, ஹர்ட் பண்ணுங்கிறத விட நான் அவங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். நான் ஹர்ட் ஆகுறேனோ இல்லையோ, ஆனால் நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த வீடியோ, இந்த வீடியோ. ஓகே டியர்ஸ், ராதே மண்டல் சீரிஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து மொட்டை மாடி செக்மெண்ட், அப்புறம் நம்ம பூமியோட செக்மெண்ட், அப்புறம் பெட்ரூம் செக்மெண்ட், அப்புறம் நம்ம கிருஷ்ணா டாக்டர் அவரோட செக்மெண்ட், இப்படி அப்புறம் நம்ம சித்தி பொண்ணோட அதான் தேஜா அவங்களோட செக்மெண்ட்ஸ். ஸோ இப்படி அப்படின்ட்டு ஒரு 50 minutes வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, 50 நிமிஷம் வீடியோ. இந்த 50 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுங்களா? இந்த 50 நிமிஷம் வீடியோவை நான் 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 நாள் கொடுத்துட்டு போயிடலாம், ஸ்கிப் பண்ணாமல். இப்போது நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 நாள் லீவ் விட்டுறேன். ஏன்னா அந்த 1-2 நாள் என்னால் எதுவுமே பண்ண முடியல. டே டைம் ஃபுல்லாக நமக்கு வீட்டில் ஒர்க் இருக்கா, நைட்டில் கண்டிப்பாக கண்ணு முடிக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் என்னால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த 50 minutes வீடியோவை நான் 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் எனக்கே அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. நம்ம எல்லாரையும் கவர் பண்ணணும், எல்லாருமே ஸ்டோரியில் இருக்க எல்லாரையும் கவர் பண்ணி ஸ்டோரியை கரெக்டாக ஸ்டோரி வைஸ் நம்ம கொண்டு போகணுங்கிறதுனால தான் நான் 50 நிமிஷம் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்தோம் நமக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வரும்போது நமக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதுதான். ஓகே டியர்ஸ்,
இப்போ வந்து ராதை மனதில் இத்தனை செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் எது எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கிருஷ் வந்து ராதா கிட்ட இந்த சவாலில் நான் ஜெயிச்சிட்டா நான் கேட்குறத நீ கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அப்படி கிருஷ் என்ன கேட்க போகிறாரு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, அக்கா இதுவாக இருக்குமோ இல்லை அதுவாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். கரெக்டாக இல்லையான்னு பார்த்துலாம். ஓகேவா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன அவர் கேட்குறாரு அப்படிங்கிற உங்கள் கெஸ்ஸிங் இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். அப்புறம் செக்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது, எந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே டியர்ஸ், நாளைக்கு வந்து பிரியமானவளை போடலாமா இல்லைனா முறைமாமன் போடலாமா அது சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா பிரியமானவளை ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, பிரியமானவளை கொடுக்கணும். சரி சொல்லுங்கள் என்ன வீடியோ கொடுக்கலான்ட்டு. ஓகேவா? ஓகே டியர்ஸ், ராதை மனதில் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஓவரால் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே டியர்ஸ். ஓகே, பை டியர்ஸ்.